ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வி மீன் குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். க்ரூவல் மாஃபியாஸ் லவ் பார்ட் 14. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? ஸோ போன பார்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக கொஸ்டினாக இருந்திருக்கும். என்னடா நடக்குது, புதுசாக ஜாரா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எல்லாமே கிளாரிஃபை இப்போ இந்த பாட்டில் கிடச்சிருந்தா. ஸோ ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ அவங்க 3 பேருமே போயிருப்பாங்க. இப்போ ஷாதா, அண்ணா அண்ணி எப்படி, நான் வீட்டுக்கு பேசிக்கிறேன், வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே தான் ஏர்போர்ட் தான் 3 பேரையும் கூப்பிட்டு போகிறான். ஸோ ப்ளஸ் சாராவும். ஸோ அப்படியே சியோலு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சியோலில் அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஷா உட்காந்துட்டு, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, நேஹா எப்படி இங்கே வந்தா அண்ட் அவள் சியோலில் இருக்கதுன்னு சொன்னான். இங்கே பாருமா, எல்லாமே சொல்லிடுறேன். முதல்ல எப்படி நான் இவங்களை பிடிச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 3 பேரும் தப்பாக நினச்சிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரியும் நீங்கள் அவங்க உண்மையாக தான் லவ் பண்ணீங்க. பட் அதுக்கு அவங்க டிசர்வ் ஆன பர்சன்களே கிடையாது. ஆனால் அப்படி எனக்கு தெரியும். நேஹா எல்லாமே சொன்னான். நீ அவனை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தினது, ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணது, அதுக்கப்புறம் எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நான் தேடின பர்சனும் இவங்க தான். இவங்கள தான் நீனும் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. எப்படி இன்டர் போட்டு சொல்லலான்னு தானே இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே நானே பண்ணிட்டேன். எப்படி இதெல்லாம் பண்ணேன்? ஆனால் நேஹாவை விற்க, அதெல்லாம் உண்மைதான். அவள் இங்கே வந்தா, சேவலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணா. ஆனால் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த 3 பேரை ஃபோட்டோவையும் காட்டினேன் நேஹா கிட்டே. அதுக்கப்புறம் தான் சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், இவங்கள பிடிக்கத்தான் நான் அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இவங்க பெரிய மாஃபியாஸ், கிரிமினல்ஸ், என்கவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் நேஹாவை, நீ அங்கேயே போ, அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம பிடிக்கலான்ட்டு. ஆனால் அண்ணா அவங்கள என்கவுண்டரில் வேண்டாம் அண்ணா. ஏம்மா? இல்லை, இங்கே பாரு, என்கவுண்டர் தான் போடுவாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் என்கவுண்டரில் போடாமல் என்ன பண்ணுறது? ஆனால் அவங்க இங்கே பாருஷா, காதெல்லாம் வரணும்னா ஒரு குட் பர்சன் மேலே வரணும். இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீயும் உன் கையால் நிறைய பேரை அறுத்து ஆர்கன்ஸ்லாம் கொடுத்துருப்பியே அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த ஜங்குக் பண்ண வேலைக்கு. ஆனால் அது தெரியாமல் பண்ணிட்டேன். பட் தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஆனால் அதில் அவங்கள கொல்றது தானே. பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கலாம்ல, ஏதாச்சும் எத்தனை வருஷமாச்சும் கொடுக்கலாம்ல. ஏம்மா? எதுக்கு? அவங்கெல்லாம் எதுக்கு உயிரோட? ஒரு 10 வருஷம் ஜெயிலில் போட்டு வெளில வந்தால் அகே இந்த தொல்லை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்கெல்லாம் திருந்தா ஜென்மங்க, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அண்ணா இல்லை, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு இங்கேயே. நேஹா, ரோஹி பண்ண வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் அண்ணன் யாரை பார்க்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக வேலையை பாருங்கள். சரிண்ணா அப்படின்ட்டு நேஹா அவரும் எதுவுமே பேசலை. அப்படியே அவங்க விழுந்து போயிடுறாங்க. பட் இங்கே ஷாக்கு தான், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே சாரா பார்த்துட்டு, அண்ணி சிம்மின்னு எப்படி உங்கள் பேரை சொன்னா? இல்லை, அது உங்ககிட்ட சொல்லாமல் வேண்டாமான்னு தெரியல. ஆனால் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா நீ ஜிம்மியை லவ் பண்ணுறல்ல? ஆமாம் அண்ணி. அண்ட் சுகா எப்படி ஜிம்மினை பிடிக்க போனார் அண்டு எல்லாமே சொல்கிறேம்மா. ஃபர்ஸ்ட் நானும் இல்லை ஜிம்மின்னு தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் என் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஜிம்மின் ஒரு கிரிமினல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சுகாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஜிம்மின் இந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்குறதுக்கப்புறம் சுச்சுவேஷன்லாம் நான் இருந்தேன். ஆனால் அவள் என்னை தவிர அந்த டைமில் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான். ஆனால் நான் அவன் லைஃப்பில் எப்போ போகணுனோ அதுக்கப்புறம் நிறைய தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் எனக்கு ஒரு கில்ட்டாக இருந்துச்சு, அவன் மாறணும், அவன் பண்ணுற தப்புலாம் ஒரு டைம் வெளில வரணும், அவன் திருந்தி அவனுக்கு ஒரு லைஃப் வரணும்னு நினச்சேன். ஆனால் தெரியல. அதான் சுகா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. லவ்னா என்னென்னு புரிய வச்சார்.
ஆனால் ஜிம்மி எனக்கு உண்மையாக இருந்தா என்னை மட்டுமே லவ் பண்ணா, என்னை மட்டுமே தொட்டா. பட் எந்த பொண்ணுக்கிட்டேயும் அவன் போனதே கிடையாது. ஆனால் பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவான், பொண்ணுங்களை விற்பான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அவன் கேட்கல. அதுக்கப்புறம் தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு நான் சுகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீ, நேஹா, ரோஹி எல்லாருமே இருக்கும்போது என் லைஃப் மாறுச்சு. லவ்னா என்னென்னு புரிய வச்சாரு. பட் ஜிமின் பண்ணுற தப்புலாம் என்னால் முடியல, தடுக்க முடியல. அதான் நான் சுகாவை வச்சு சின்ன பிடிச்சி ஜெயிலில் பொண்ணு பிளான் பண்ணேன் அப்படின்ட்டு சாரா எல்லாமே சொல்கிறா. பட் ஷாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே தான் சுகாவை பார்க்குறா. என்னம்மா என்னாச்சு? அண்ணா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் ஜிமினை லவ் பண்ணுறேன். அதான் தெரியுமே, பேசாமல் போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அப்படியே சுகா வந்து அவ்வளோ கான்லேயும் ப்ளஸ் கோவத்துலேயும் அப்படியே போகிறான். ஆனால் அவனுக்கு தெரியல நான் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி நாசமாயிட்டே, லவ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜெயிலுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அவன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிட்டு இருக்கான். ஸோ சைடு ஜிம்மியன், டேய் எல்லாரும் வச்சு செஞ்சிட்டாங்கல்லடா, நானும் நம்பினேன்டா. ஆனால் அந்த சாரா சுகாவை கல்யாணம் பண்ணியிருக்கா. இது கூட தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி அவள் தங்கச்சியே நான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதான் சொல்கிறேன். ஆமாண்டா, அவள் என்கிட்ட அப்படி உருகி பேசினாடா. இப்போ தான் புரியுது அந்த சுகா என்னை பிடிக்கிறதுக்கு தான் அவளை வச்சு பிளான் பண்ணியிருக்கான்னு. எனக்கு தெரியல மச்சான், ஏன்டா என் லைஃப்பில் பார்க்குறவங்க எல்லாமே என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க, என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? லவ்க்காகத்தானே ஏங்கினேன். வேண்டான்னு விலகி போனாலும் பின்னாடியே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அம்போன்னு விட்டு போயிட்டால வயிறாட்டம். அவள் என் லைஃப்பில் வந்து போய் யார்கிட்டையும் போகலடா. அவள் கூடயே தானே இருந்தேன், அவள் கூடயே தானே எல்லாம் பண்ணேன். அப்போ எப்படி என்னை விட்டு போக தோணுச்சு அப்படின்ட்டு ஜிமின் புலம்பிட்டு அழுதுகிட்டே இருக்கு. அவனுக்கு இப்போ தான் அவ்வளோ அழுக வருது. சாவதான் தன்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுகா தான் அப்படியே அதுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு, அழுகிறியா மச்சான்? டேய் வாண்டா, உனக்கு கொல்லாம விட்டது தப்பாக போச்சு. டேய் நிறுத்துடா, நிறுத்துன்னு கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி பார்த்தியா கடவுள் முடிச்சு போட்டிருக்கான்னு? நீ நினச்சிட்டு இருக்கீங்களா என் தங்கச்சி 3 பேரும் உங்களை லவ் பண்ணி ஏமாத்துனாங்க அப்படின்னு? கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலடா, நீங்கள் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கீங்கன்னு. ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணாங்க உண்மைதான். பட் நீங்கள் எப்போ தப்பான விஷயத்தில் ஈடுபட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களை நல்ல வழியில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஆனால் நீங்கள் 3 பேரும் அகைன் அதே தப்பான வழியிலே போயிட்டு இருந்தீங்க. ஜிம்மி நீ அதே பிஸ்னஸ் தான். ஹசா உன்னை மாற்ற ட்ரை பண்ண, ஆனால் நீ மாறலை. மிஸ்டர் ஜங்குக், ரோஹின்னா உங்களை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இதை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டர் எடுத்து காட்டுறான். ஸோ ஜங்குக் கேட்குறான், ஸோ அன்னைக்கு ரூபி கூட இருந்தது இது எப்படி? அவனை ட்ரை பண்ணும்போதெல்லாம் உன் வாட்சில் ஒரு ரெக்கார்டரை வச்சுருந்தா, அது டைரெக்டாக ரூஹியோட ஃபோனில் கனெக்ட் ஆகும். ஸோ நீ யார் கூட என்ன பேசுகிற எல்லாமே கேட்டு இருந்தா. பட் அவள் ட்ரை பண்ணும்போது பட்ட வலி ரொம்ப வலி. நான் லவ் பண்ணுற பையன் ஒரு பொண்ணு கூட இருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதான் உன்னை விட்டு வரலான்னு அவளே முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்ணால் எந்த பொண்டா உன் கூட இருப்பா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு, டேய் நீ ஏன் அவ்வளோ யோக்கியமா? அவளே இன்னொருத்திக்கு. டேய் அந்த மாதிரி இல்லைடா, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவளை கொடுக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓ அவள் மட்டும்தான் பொண்ணா? அவள் மட்டும்தான் பொண்ணா? ஏன் இந்த உலகத்தில் பொண்ணுங்களே இல்லை? எவ்வளோ பொண்ணுங்களை நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப. அவள் மட்டும் உனக்கு பெருசு, மற்ற பொண்ணுங்கள்லாம் என்ன? அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் லைஃப் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் பொண்ணுங்களை கேவலமாக விற்கிறல்ல, எதுக்கு? போய் காசுக்காக தானே. ஸோ எல்லாம் எதுக்குடா உயிர் வாழ்ந்துட்டு? ஏன் லவ்க்கெலாம் டிசர்வே கிடையாது. டேய் வேண்டாம், தெரிஞ்சு பண்ணுறது தான் தப்பு, தெரியாமல் பண்ணுறது தப்பே கிடையாது. அவளை எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையிலேருந்து நான் எந்த பொண்ணை விற்கவும் இல்லை. தங்கச்சி பின்னாடி தான் நாய் மாதிரி சுற்றிருக்கேன்.
என்னால் முடியல, எனக்கு வலிச்சது, எனக்கு புரியல, எனக்கு அப்போ காசு தான் முக்கியம், என்ன பண்ணுறது, ஒரு வேளை சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஒருத்தன் சோறு போட்டானா தெருவுலேருந்து பிச்சை எடுத்திருப்போம். யாருமே கண்டுக்கல. நாங்கள் தப்பான வழியில் போனதுக்கு எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் காரணம். டேய், இந்த மாதிரி ரீசன் மாதிரிலாம் வேண்டாம். என்ன இங்கெல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத பர்சன். உங்களால் எத்தனை பொண்ணுங்க இறந்துருப்பாங்க, எத்தனை பொண்ணுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆர்கன்ஸை விற்றுருப்பீங்க, எத்தனை பொண்ணுங்க லைஃப், சின்ன பொண்ணுங்க அது கூட பார்க்கலல்ல அப்படின்ட்டு சொல்லவும் தனக்குலாம் இப்போலாம் புரியுது. அவனுக்கு வந்து என்ன தப்பு பண்ணான்னு எல்லாமே புரியுது. ஸோ அவனால் எதுவுமே பேச முடியல. 3 பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. தான் பண்ணுறது தப்பு தான், இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்தது அப்படின்ட்டு தனக்கு லைஃபை நமக்கு எடுத்துக்கிட்டோம், வந்ததையும் ஒழுங்காக நம்ம கூட வச்சுக்கல, விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கில்ட்டாக இருக்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. ஆனால் நேஹா வந்து எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நேஹா வச்சு பிளான் பண்ணேன். ஷா உங்களை திருத்த ட்ரை பண்ணா, ஆனால் நேஹா உங்களை மொத்தமாக மாட்டிட முடிவு பண்ணிட்டா. ஏன்னா அவ்வளோ நான் விஷயம் சொல்லியிருந்தேன், அவளுக்கு எல்லாமே தெரியும், A to Z நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு அப்படின்ட்டு. சுகா சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் உங்கள் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுடா, ஏன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்கடா அப்படின்ட்டு சுகா ஒரு மாதிரி பேசி அந்த இடத்துல போயிடுறான். 3 பேருக்குமே புரியல. இப்போ அப்படியே தான் ஒரு 2 மந்த் போகுது, எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி வீடு டல்லாக இருக்குது. நேஹா ரோஹி ஸ்கூல் போவாங்க வருவாங்க, அண்ட் ஷா வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பா. ஸோ ஸ்டடீஸையும் பார்ப்பா. அப்படியே மாறிட்டே இருக்குது. ஸோ ஒன் டே வந்து ஷா வந்து ரூமில் அப்படியே படுத்துட்டு இருக்கா, ஒரு மாதிரி அழுகாச்சியா. அப்போ ஜாரா தான் உள்ளே போயிட்டு, என்னம்மா ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க, அது அது நான் எப்படி, என்ன சொல்ல, இல்லை அண்ணா சொன்னிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான்ட்டு. வாட்? ஆமாம், காலேஜ் முடிய போதில்லை, கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான். யாரோ ஒரு ஃப்ரெண்டு சின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. வாட்? அவனுக்கு அறிவில்லை, ஆல்ரெடி இப்போ தான் தெரியல. ஆனால் அண்ணக்கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்கிறது? என்ன, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். வாட்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், 3 months அப்படின்ட்டு ஷாக் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா. ஜாராக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுகா தான் அதெல்லாம் கேட்டுட்டு ஏன்னா டோர் பக்கத்தில் நின்றுருப்பான். ஏன்னா மேரேஜை பற்றி பேசணுன்னு ஜாரா வந்து உள்ளே அமுச்சிருப்பான். சுகாக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து ஷாவை பார்க்குறான். ஆனால் ப்ளீஸ் வேண்டாம், என்னால் முடியாது. நீ சொன்ன மாதிரி நான் ஜிமின் கூட இருக்கல, ஆனால் ஜிமினை தவிர்த்து என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவன் குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிற? இதை அவாய்ட் பண்ணிடு. ஆனால் என்னால் முடியாது, ப்ளீஸ் வேண்டாம். இங்கே பாருஷா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, வேண்டாம், நீ லைஃப்பை பார்த்துட்டு போ. என்னன்னா சொல்கிறேன், இங்கே வந்து பாரு அவங்க அப்படின்ட்டு. சுகா ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறான். என்னன்னா, இதை பாரு அப்படின்ட்டு ஃபோனில் நியூஸை காட்டுறான். ஸோ அதில் 3 மாஃபியாஸை வந்து கொன்னுட்டாங்க, என்கவுண்டரில் போட்டாங்க தப்பிக்க முயற்சி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இது 1 வீக் முன்னாடி வந்த நியூஸ். ஸோ ஷாக் எதுவுமே தெரியல, வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாள், அவ்வளோதான். ஏன்னா லாஸ்ட்டாக இட்டாலியில் அரெஸ்ட் பண்ண மாஃபியாஸை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழுகிறா. அப்போ ஜிமின், ஆமாம் ஜிமினை கொன்னுட்டாங்க, புரியுதா? இதுக்கப்புறம் லைஃப்பை நீ தான் பார்க்கணும், அவன் லைஃப்பில் மொத்தமாக இல்லை. அண்ணா ஏன் அந்த மாதிரி பண்ண? நான் நம்புறேன்ல, நீ அவனை மாற்றி என்கிட்ட கொடுப்புன்னு. இல்லைம்மா, அவங்க திருந்துற மாதிரி இல்லை, அவங்க பிஸ்னஸ் அதெல்லாம் வேண்டாம், புரியுதா? இதெல்லாம் வேண்டாங்கம்மா. அவங்களோட கம்பெனி இங்கே தான் இருக்குது, மெயின் பிரான்ச். அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. அதெல்லாம் கவர்மெண்ட் ஏதோ பண்ணிட்டாங்க போல், எதுவுமே ப்ராப்பராக தெரியல. ஆனால் என்ன நடக்குன்னு எதுவுமே எதுக்கும் புரியல. பட் நான் வந்து விசாரித்த வரைக்கும் அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணாங்க, கொன்னுட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு சுகா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். பட் ஷா அவ்வளோ அழுகிறா. ஸோ ஸ்ட்ரைட்டாக நேஹா ரோஹி ரூமுக்கு தான், அவங்க வந்து ஒரு ரூம் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே போனால் அவங்களும் தான் அவ்வளோ அழுதுட்டு. ஸோ ரூஹி வந்து அப்படியே இப்போ நேஹாவை பிடிக்கிறா. இல்லை இல்லை, என் தாங்கின விட்டு, இங்கே பாரு
இந்த மாதிரி பண்ணாத. இல்லை, நான் என் தயங்கிட்ட போகணும். எனக்கு எனக்கு என் தயம் வேணும். இங்கே பாரு அப்படின்ட்டு ஷாவும் டைட்டாக ஹக் பண்ண 3 பேருமே அவ்வளோ அழுகுறாங்க. ஏன்னா முடியல. அவங்களுக்கு இப்போ தான் விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ ஷா வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு உங்களுக்குன்னு லைஃப் இருக்குது, அதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ணா நமக்காக தானே இருக்காரு. நம்ம 3 பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு. எனக்கு தெரியுது சிமி இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் சிம்மியோட குழந்தைய வயிற்றில் இருக்குது. எனது? ஆமாம் அக்கா, என்னக்கா சொல்கிற? இருக்கு. அதனால் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் போனால் என்ன பண்ண? ஆல்ரெடி ஜிம்மின்னு இல்லை, இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா எனக்கு என்னால் எப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா. ஸோ நேஹாக்குன்னா ஒன்றுமே புரியல. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒருமே அழுதுகிட்டே இருக்கா. இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ ஷாவும் மேரேஜ் பண்ணிக்கல. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் போகுது. ஸோ அவளும் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா ஒரு பிளேஸில், ஒரு கார்டனில் தான். ஸோ அப்படியே ஒரு பையன் க்யூட்டாக ஒரு பையன் வந்து ஓடி வரான். தத்தினா சும்மா அப்படியே ஓடி வரான். சேர் சகதிலாம் விளையாடிருப்பான் போல். ஹே மீன், என்னடா பண்ணுற? மம்மி. என்ன மம்மி? நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு என் மேலே சேரெல்லாம் மாறிட்டா. நான் அதுதான். சரி 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 வா அப்படின்ட்டு முன்ன கூப்பிட்டு போகிறா. ஸோ பார்த்தா ஒரு பெரிய ஹவுஸ் தான். ஸோ அங்கே பார்த்தா நேஹா ரூஹை உட்காந்துட்டு அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ அப்படியே ஷா பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ் ஒர்க்கு தான், அதான் பார்த்துட்டு இருக்கோம். சரி என்னவோ பண்ணுங்க, ஆனால் இவனை மட்டும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன கோலம் இது மின்? என்ன பண்ணுற? ஐயோ ஆண்டி. இங்கே பாரு டீ, என்னை ஆண்டின்லாம் சொல்லாதே. ஆமாம் நீ ஆண்டி தானே, நான் அப்படி தான் சொல்லுவேன். அதை விடு, இங்கே பாரு அப்படின்ட்டு காட்டுறான். அவள் வயிற்றுலாம் ஒரு மாதிரி சேராக இருக்குது. என்னடா பண்ணி வச்சேன்? அந்த பொண்ணு தான் என் மேலே சேத்த வீசிட்டா. சரிவா, நான் உன்னை குளிப்பாட்டி விட்றேன் அப்படின்ட்டு ரூஹை நேஹா தூக்கிட்டு போகிறாங்க. போய் குளிப்பாட்டிட்டு அவன் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சுட்டு உன்னை கூப்பிட்டு வராங்க. சரி அப்படின்ட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, எதுக்கு உன் மேலே சேர வாரினா? அதுவா, அது அம்மா திட்டும் கேட்டா. சரி சரி, அவள் திட்ட மாட்டா, நீ என்கிட்ட சொல்லு. ஏன் நீ அவன் மேலே ஏதாச்சும் சேட்டை பண்ணியா என்ன? இல்லை, சேட்டு எதுவும் பண்ணல. நான் உட்காந்து விளையாட்டிருந்தேன்னா சமட்டு பிள்ளையா, அவள் தான் என் மேலே சேர வாசிட்டா. ஏய் சொல்லுடா, தெளிவாக சொல்லு. எனக்கு எதுவும் பிள்ளை, சும்மா சேர வாருவாளா? அது அவள் கேட்டா, உன் அப்பா பேர் என்னன்னு கேட்டா. நான் எதுவுமே சொல்ல. அப்பன்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவள் சிரிக்கிறா, அப்பா பேர் தெரியாதவனேன்ட்டு. நான் கோவம் வந்துட்டு சிரிச்சையும் பக்கத்தில் வாட்டர் அள்ளி ஃபேஸில் ஊட்டிட்டேன். அதுக்கு அவள் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு பக்கத்தில் சேத்துல தள்ளி விட்டா. சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் கம்ஃபர்ட் பண்ணி அவனுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே நேஹா தூங்க வச்சிடுறா. இதை ஷா கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு அப்பான்னு கூட என்னன்னு தெரியாமல் வளர்த்துட்டேன். அவன் அப்பா இல்லை, அவன் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சா அவள் எப்படி நினைப்பான்? யாருன்னு சொன்னால் எங்கே ஏதுன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பான் அப்படின்ட்டு அவளும் ஒரு மாதிரி கஷ்டத்தெல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ ஷாரா வந்து, இங்கே பாரு இதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் நேஹா ரூஹி இங்கே பாருங்க 2 பேரும். என்ன அண்ணி? அவங்க 2 பேருமே அவன் அண்ணன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. இப்படி எவ்வளோ நாளைக்கு? என்னது டேட்டா? என்னால் முடியாது, நான் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன் அப்படின்ட்டு 2 பேருமே அடம் பிடிக்கிறாங்க. இன்னும் நீங்கள் மூவ் ஆன் ஆகலையா? அதே நினச்சிட்டிங்களா? எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் கிடைக்கிறது இல்லைல்ல, அதே மாதிரி தான் என் லவ்வும் அப்படி தான். ஆனால் பார்த்தியா, குட்டி மூச்சு மாதிரி வீட்டில் ஒருத்தன் இருக்கான். இதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஷா நிலைமை தான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 2 பேருமாச்சும் உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படியோ ஷாவோட குழந்தைய பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா என்ன? இல்லை, என்னால் டேங் இல்லாமல். அவன் இல்லை, புரியுதா? உங்கள் அண்ணன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், நீங்கள் போங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் போயிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் அந்த பையன் கூட தான். ஸோ
நேஹா அப்படியே பார்க்குறா, திரு திருன்னு முழிக்கிறா. என்னடா பண்ணுறது? சரி நேஹா நீ கிளம்பு, நான் கம்பெனியில் மீட்டிங் இருக்கே, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரூஹி எஸ்ஸாக பார்க்குறா. ரூஹி ஹேரை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும்டி நீ எவ்வளோ சேட்டன்னு, ஒரே கம்பெனி 2 பேரும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ பெரிய மீட்டிங்லாம் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்புங்க. ஆனால் ரூஹி அப்படியே பார்த்து ஒரு மாதிரி டம்ப் பண்ணிட்டு, என்னால் முடியாது. இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணங்கிட்ட பேசி என்னால் சமாளிக்கமே. இந்த 5 வருஷத்தை நீங்கள் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எல்லாம் விட்டேன். ஸ்டடீஸு, காலேஜு, கம்பெனி லைஃப்பில் நல்லாவே செட்டில் ஆகிடுறீங்க. ஆனால் என்னாலலாம் முடியாதுப்பா உங்கள் அண்ணன் சமாளிக்கிறதுக்கு. ஒரு தங்கச்சி வாழ்க்கை தான் கையும் குழந்தையுமா அப்படியே இருக்கா. இன்னும் 2 தங்கச்சி வாழ்க்கை அப்படியே இருக்காங்க. நைட்லாம் பேசி பேசி கொள்கிறாரு. நான் தான் ரெடி பண்ணேன், ஐ மீன் உங்கள் அண்ணாவும். ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பிடிச்சதுன்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லையா வேணான்னு சொல்லிடுங்க. உங்கள் அண்ணன் சமாளிக்கிறதுக்காக டேட் போயிட்டே வாங்க, பிளைண்ட் டேட், புரியுதா? அப்படின்ட்டு 2 பேரையும் பிடிச்சி ரூமில் தள்ளி விட்றா. நேஹாவுக்கும் ரோஹிக்கும் என்ன பேசுனே தெரியல. அப்படி ரூமில் உட்காந்துட்டு ஈவினிங் 5:30 ஆச்சு. ஆனால் எப்படி போகிறது ரோஹி? எனக்கும் தெரியல. ஆனால் எந்த கம்யூனிட்டிங்களே தெரியல. நம்ம லவ் ஸ்டோரி சொல்லி அவனுங்க ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிற? எல்லாமே சொல்ல போறியா? அப்படியெல்லாம் சொல்ல. லவ் பண்ணோம், இப்போ அவங்க உயிரோட இல்லை, அவங்க தான் மனசுக்குள்ளே இருக்காங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் வேணால் வேறு ஆளை பார்த்துக்கோங்க. மனசில் ஒருத்தனை வச்சு இன்னொருத்தவங்க கூடலாம் வாழ முடியாது அப்படின்ட்டு சொல்லிடலாம். சரி, இதுதான் கரெக்டு. சரி, நம்ம நார்மலாகவே போகலாம். என்ன ஆஃபீஸ் கோர்ட்டில் வரப்போறியா? அதெல்லாம் செட் ஆகாதுப்பா. டேட் பாருமே ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு போகலாம். அங்கே போயிட்டு அப்போ நம்ம போயிட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னா ரோஹி. நம்மளை பார்த்தா யாருனாலும் பிடிக்க தான் சொல்லுவாங்க, அப்போ பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பியூட்டி நம்ம. சரி சரி, ஆனால் என்னால் தாங்க மறக்க முடியல. எனக்கும் தான் என் ஜங்குக்கா மறக்க முடியல. ஆனால் அவன் வீடு இல்லைன்னது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியல. சரி, எந்த ரெஸ்டாரண்ட்? 2 பேருக்குமே ஒரே ரெஸ்டாரண்ட் தான். என்ன கம்முனாட்டிங்கன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. ஸோ அங்கே ஷாதா அப்படியே தம்ஸ் அப்லாம் காட்டிட்டு அப்படியே நிற்கிறா. ஸோ ரோஹி பார்த்து முறைச்சிட்டு, இருடி உன்னை வச்சு செய்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ட்டு அவளும் 2 பேருமே போகிறாங்க. ஸோ இப்போ காலைல தான் நேஹா ரோஹி 2 பேருமே போயிட்டு இருக்கும்போதே, இங்கே பாரு 2 பேரும் ஒரே டைலாக்கு, ஆனால் பக்கத்து சீட் தான் பேசி அவன் போய் துரத்தி விட்டுலாம். ஓகே, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேஹா ரோஹியும் போகிறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா ஆல்ரெடி அவங்க 2 பேர் வந்திருப்பாங்க. டேபிள் புக் பண்ணியிருக்கு. பார்த்தியா பொண்ணுங்கன்னு எப்படி வாராங்கன்னு? ஆனால் என்னடி என்ன ஃபேஸை கவர் பண்ணியிருக்காங்க, யாராக இருக்கும்? சரி நம்ம தான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேஹா அப்படியே போயிட்டு உட்கார்றா முன்னாடி. ஸோ அதேமாரி தான் ரோஹியும் போய் உட்கார்ற அந்த சைடு. ஸோ கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ பேசினா கேட்காது, ஆனால் இருக்காங்கன்னு புரியும். இப்போ நேஹா தான் ஸ்டார்ட் பண்ணுறா. ஹலோ, ஐஎம் இல்லை வேண்டாம், உங்கள் பேர்லாம் வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். என்னால் உங்களை மேரேஜ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். அப்போ எதுக்குங்க என் கூட டேட்டு வந்தீங்க? இல்லை, எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காது, விடவே விடாது. அண்டு அண்ணியும் தான் சீக்கிரம் போய் மேரேஜ் பண்ணிக்கோ, எதுக்கு இப்படியே வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்துட்டேன். ஸோ இந்த சைட் ரோஹி, இங்கே பாருங்கள் மிஸ்டர், எனக்கு உங்களை பிடிக்கல. நான் ஆல்ரெடி பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன இந்த வாய்ஸ் எங்கேயே கேட்ட மாதிரி ஃபீலிங்காக இருக்கே. இங்கே பாருங்கள், அதெல்லாம் முடியாது. என்னாலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவன் என் மனசில் இருக்கா. மனசில் ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்தவங்களெல்லாம் வாழ முடியாது. அவன் தான் இல்லை. ஏன்னா என்ன வளர்ற? இல்லை, ஆனால் இது இந்த 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 டேட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. இல்லை, அவனாக இருக்காது, அவன் தான் செத்துட்டானே, அவன் மாதிரி தான் டேட்டு போடுவானா? இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், என்னால் உங்களை கல்யாணமாக பண்ணிக்க முடியாது. நீங்கள் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சான்ஸே இல்லை.
ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் மட்டும்தான் என் மனசில். அதை தவிர்த்து வேறு யாருக்கும் இடம் கிடையாது. ஓகேவா? நான் கிளம்புறேன். இங்கே பாருங்க. எதுக்கு கிளம்புறீங்க? இல்லை, கிளம்பக்கூடாது. உட்காருங்க. வாட்? என்னால் நான் கிளம்புறேன். இது சொல்லலான்னா வந்தேன். வீட்டில் எங்கள் அண்ணியை சமாளிக்க முடியல. அதுதான். புரியுதா? இதுக்கப்புறம் வேண்டாம். எங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு நான் எழும்பிட்டு போகிறா. ஸோ அந்த பர்சன் நேஹா கையை பிடிக்கிறாங்க. அவளுக்குன்னா கோவம் வருது. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பேப்பர் யூ சப்போர்ட் மீ.